அண்ணாமலை பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல ஒரு எழுச்சியை கொண்டு வந்த தலைவராக வந்து அண்ணாமலை இருந்திருந்தாரு. சமீபத்துல வந்து அவரை மாநில பொறுப்புல இருந்து மாத்தினாங்க. அப்புறம் இப்போ என்னன்னா தேர்தல் பொறுப்பாளராக ஒரு 6 மாவட்டத்துக்கு நியமிச்சிருந்தாங்க. அதுலயும் குறிப்பா கன்னியாகுமரி மாவட்டத்துல பத்மநாபபுரம் தொகுதி அமைச்சர் மனோஜ் தங்கராஜ் தொகுதி வந்து பொறுப்பாளர் நியமிச்சிருந்தாங்க. அவர் ஏற்கனவே மனோஜ் தங்கராஜ் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்னிறுத்தி வந்திருந்தாரு. அவர் எப்படியும் இந்த தேர்தலில் தோல்வியடை செய்திருவாங்க என்று ஒரு சூழலை உரைத்த நிலையில இப்போ வந்து தேர்தல் பொறுப்புல இருந்து தன்னைத்தானே விலக்குவதாக வந்து அறிக்கை விட்டுருக்காரு. எப்படி பாக்குறீங்க? தேர்தல் பயம் அவருக்கு வந்திருக்கா? அவருக்கு தேர்தல் ஜுரம் வந்துருக்கு. தேர்தல் ஜுரத்தை விட இப்ப வந்து ஒரு குற்றச்சாட்டை சொல்லணும்னா நம்ம அதுக்கு ஏதாவது குற்றச்சாட்டை நிரூபிச்சிருக்காங்களா? அது கிடையாது. யாருக்கு மேல வேணாலும் யார் குற்றச்சாட்டு வைக்கலாம். ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில என்றைக்குமே தாமரப்பூக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடியும் பல தேர்தல்கள் அவங்க பார்த்துருக்காங்க. அதனால பாரதிய ஜனதா கட்சியுடைய பருப்பு கன்னியாகுமரி மாவட்டத்தில் வேகாது. அதனால அந்த தேர்தல் ஜுரம் வந்தனால, அந்த பயம் வந்தனால அவர் இங்க இருந்து ராஜினாமா பண்ணிருப்பான்னு நான் நினைக்கிறேன். தொடர்ச்சியா வந்து பல்வேறு அழுத்தங்கள், அதாவது எதிர்கட்சி சரி, இப்ப கூட்டணியில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவருக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்தது காரணத்தினாலதான் அவர் வந்து அந்த இதுல இருந்து மாநில தலைவர் பதவியில் நீக்கிறாங்க. இப்போ வந்து அவரு கூட இருந்து தேர்தலை சந்திச்சால் மீண்டும் தோல்வி பயம் வந்துருமோ, தோல்வி ஏற்படுமோங்கிற பயத்தினால எடப்பாடி பழனிசாமி அப்படி ஒரு அழுத்தம் கொடுத்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ஏற்கனவே வந்து அண்ணாமலை மாநில தலைவரா இருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த தலைமையை மாற்றுறதுக்கு என்னென்ன முயற்சிகள் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டதுன்னு உள்ளது எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு தலைவரை மாத்திருக்காங்க. இனி திருப்பி வந்து தேர்தலில் ஏதாவது நெருக்கடி வந்துடும் சொல்லி கூட அந்த வேலையை அவங்க முன்னெடுத்திருக்கலாம். அந்த அழுத்தம் கூட இருக்கலாம். தமிழகத்துல வந்து பாஜக தலைமையிலான ஒரு கூட்டணி வந்து வலுவா இருக்குன்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருந்தது அதிமுக இதுல. ஆனா விஜய் நேத்தைக்கு வந்து தனது 3ஆம் ஆண்டு துவக்க விழாவை கொண்டாடிய போது பாஜக தலைமையிலான கூட்டணி ஒரு மக்கள் சக்தி இல்லாத ஒரு கூட்டணி, மக்கள் சக்தியை கொண்ட கூட்டணியாக வந்து தாவேகா தான் இருக்கு அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி யாரு உருவாக்குனா? மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து ரிமோட் மூலம் இங்க வந்து இந்த அமலாக்கத்துறை, வருமான வரி இவங்களை எல்லாம் வச்சுதான் ஒரு கூட்டணியை உருவாக்கியிருக்காங்க. யாருன்னா அதுக்கு நன்றி சொல்லணும்னா அந்த அமலாக்கத்துறைக்கும் வருமான வரித்துறைக்கும் தான். ஏன்னா அவங்க தான் இந்த கூட்டணி அமைப்பதற்கான முக்கிய காரணம். இந்த கூட்டணி வந்து பெரிய ஒரு மெகா கூட்டணின்னு சொல்ல முடியாது. இது மாதிரி எத்தனையோ கூட்டணிகள் நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் வந்து மக்கள் வந்து ரொம்ப ஞானமா சிந்திச்சு வாக்களிக்கக்கூடியவங்க. நிச்சயமாக வரக்கூடிய தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி எந்த காலத்திலும் அது வெற்றி இல்லாத ஒரு கூட்டணின்னு தான் சொல்ல முடியும். தமிழகத்துல வந்து காங்கிரஸோட செல்வாக்கு வந்து குமரி மாவட்டம் உட்பட பல்வேறு மாவட்டங்களிலும் எழுச்சியா இருக்கு. அதை பயன்படுத்தி தான் வந்து திமுக வந்து கடந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கு. இப்போ திமுக வந்து கடந்த காலத்துல வந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்குற இடங்களை வந்து அவங்க எடுக்கணும், மத்த புதிய தொகுதிகளை உங்களுக்கு கொடுக்கணும் ஒரு இது சொல்லுது. சமூக வலைதளங்கள்ல பரப்பப்படுது. எப்படி? இல்ல, அது மாதிரியான எந்த தகவலும் கிடையாது. இப்போ எங்க காங்கிரஸ் பேரியக்கத்தை பொறுத்தவரையில நாங்க ஒவ்வொரு கிராமங்களையும் கிராம காங்கிரஸ் கமிட்டி, வாக்குச்சாவடி கமிட்டி, இப்படிப்பட்ட கமிட்டிகளை அமைத்து எங்களுடைய கட்சிகளை பலப்படுத்துகின்ற முயற்சியில் நாங்கள் தொடர்ந்து. அதனால எங்க கட்சியை பலப்படுத்துறதுதான் எங்களுடைய நோக்கம். ஏன்னா கட்சி வலுவாக அடிமட்டத்தில் வலுவாக இருந்தாதான் மக்கள்கிட்ட போய் மக்களுடைய பிரச்சனைக்காக எங்களால் போராட முடியும். அதற்கான முன்னெடுப்புகளை நாங்கள் தொடர்ந்து எடுத்துருக்கோம். அதனாலதான் இன்னைக்கு வந்து எங்களுக்கு அந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக அந்த வேலை திட்டத்தினுடைய பேரை, மகாத்மா காந்தி பேரை எடுத்துட்டாங்க. எதுனால எடுத்தாங்க? மகாத்மா காந்தி வெளியில பேசுறதுமே பாஜக வந்து மகாத்மா காந்தி ரொம்ப பிடிச்சது மாதிரி பேசுவாங்க. ஆனா உள்ள வந்து இன்னைக்கு RSS சங்க பரிவார அமைப்பினுடைய கோட்சே யாரு? இன்னைக்கு கோட்சே தான் யாரை சுட்டு கொண்டா? மகாத்மா காந்திய. இன்னைக்கு மகாத்மா காந்தி எப்படிப்பட்ட தலைவர்? இன்னைக்கு உங்களுக்கு உலக நாடுகள்ல 100க்கும் மேற்பட்ட நாடுகள்ல இன்னைக்கு மகாத்மா காந்தியுடைய திருவுருவச் சிலை இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தியாக தலைவருடைய பேரை வந்து அவங்க எடுத்திருக்காங்கன்னா அவங்க வந்து இதுல உள்நோக்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் கேட்கிறேன் பாஜக, இப்ப ரிசர்வ் வங்கியினுடைய அந்த ரூபாய் நோட்ல மகாத்மா காந்தியினுடைய உருவப்படம் இருக்கு, எடுத்துட்டு பார்ப்போம். அப்ப அவங்க கழுவி பார்க்கலாம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், மீ டூ லவ் யூ, தேங்க் யூ சார். அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course,
மலையாளிஸ் ஆர் ஹியூஜ் விஜய் சார் ஃபேன்ஸ். 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.